இவ கூட இருந்தது மிதுன்ங்கிறவன் வந்து பயங்கர ரவுடி. எப்படி அவங்களோட உங்களுக்கு தொடர்பாச்சு? அதுதான் இனிமே இன்வெஸ்டிகேஷன்ல தெரிய வரும். ஒருவேளை இந்த கடத்தல் விஷயம் பண்றவன்ட்ட நெறைய பணம் இருக்கும். அப்ப அவன் செலவழிக்க தெரியாம இந்த மாரி நடிகர்கள்ட்ட வந்து கொட்டிருவான். அப்படித்தான். அந்த சூழ்நிலையில இவளுடைய தோழி ஒருத்தி, அப்புறம் அவ பேரு அனீஸ்ன்னு நெனைக்கிறேன். 3 பேர் 4 பேர் உட்காந்து சாப்பிட்டு இருந்திருக்காங்க. அப்ப அந்த ஐடிக்காரன் வந்திருக்கான். எப்பவுமே நடிகை வந்து, "என்னம்மா என்ன சாப்பிடுறீங்க?" அப்படின்னு கேட்கத்தான் செய்வான். இப்ப நடிகருங்கும்போது செலிபிரிட்டியும் கேட்பான். "யோவ் வேலைய பாருய்யா" அப்படின்னா முடிஞ்சு போச்சு கதை. "நீ தானே தண்ணி அடிச்சுக்க போ" அப்படின்னோன பிரச்சனை முடிஞ்சுது. இதுல அந்த எப்பவுமே ஒரு பெண்கள் இருக்க இடத்துல பெண்ணோட இருக்கிறவனுக்கு தன்னுடைய கெத்த காட்டணும் அப்படிங்கிற ஆர்வம் வரும். அந்த ஆர்வத்துல அவன் அடிச்சுப்புட்டான். "நீ யார்றா கேட்கறது?" வந்து அந்த ரவுடியில அவன் மிதுன அவன் அடிச்சுப்புட்டான். அடிச்ச பிறகு எஸ்கேப் ஆகி ஓடுனோனே போய் மறிச்சு கார்ல தூக்கி கொண்டு ஒரு 3 கிலோமீட்டர் காரை ஓட விட்டு அடி அடின்னு அடிச்சு குத்தியும் கொலையுறமா கீழே போட்டு போயிட்டானுங்க. அவன் நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டான். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனது மட்டும் இல்லாமல் மெடிக்கல் சர்டிஃபிகேட் எடுத்துக்கான். ஸோ அதனால தான் இவன் வந்து தலைமறைவாயிட்டா.